இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் சோதனை நேரத்தில் நண்பரானிரே, வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்பா அல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். ஆமென். என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரிக்கிறேன் ஏசப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். கண்களை மூடி இந்த நாளில் கூட யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? இந்த நாளில் மனுஷனை பார்க்க வரலை. சோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. இந்த 2 மணி நேரம் நம்ம யார் சமூகத்தில் அமர வந்திருக்கிறோம்? இந்த நாளில் இந்த பரிசுத்த ஆண்டவரே சோத்திரிக்கிறோம்பா. இந்த வாச நாளில் கூட யாரை தேடி வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிறோம். என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறேடு, நான் உனக்கு யாவும் செய்வேன் சொன்ன தேவனை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். சுவே நன்றி ராஜா, நன்றி அப்பா. இசப்பா, உங்கள் முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவேன் சொன்ன தெய்வம் அப்பா. நீங்கள் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நல்ல தெய்வத்துக்கு நம்ம மனதார 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 நன்றி சொல்வோமா. இந்த கண்களை மூடி நம்ம முழு இருதயத்தோடு இதோ மனுஷனை பார்ப்பது அல்ல, ஆவியானவரை நோக்கி பார்க்கும்படி, அதோ பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கும்படி இந்த நாளிலே யாருக்காக காத்திருக்கிறோம்? என் தேவ பரிசுத்த வல்லமைக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. இந்த மாலை வேளையில் இயேசப்பா, இதோ ஆவியான தேவன் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆவியானவரே, இதோ எங்களை நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி அப்பா. இயேசுவே சோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மை ருசித்து பார்க்கும்படி கூட ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வத்துக்கு நன்றி அப்பா. சோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி, எங்க ராஜாவை நாங்கள் துதிக்கும்படி, இந்த 2 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் அமர்றும்படி என் தேவன் எங்களை அமர பண்ணுகிற தேவன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு நல்ல தெய்வம், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஒரு நிமிஷம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே அந்த பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஒரு நிமிஷம் பா ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மத்தியில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜாதி ராஜா, இந்த பரிசுத்த ஸ்தலத்து மேலே அப்பாவுடைய மகிமை இறங்கும்படி, உம்முடைய வல்லமை கடந்து வரும்படி அப்பா நாங்கள் காத்திருக்கிறோம், காத்திருக்கிறோம் இயேசுவே அப்பா. உங்க வல்லமைக்காக காத்திருக்கிறோம், அந்த பரிசுத்த மகிமைக்காக காத்திருக்கிறோம் ஆவியானவரே. இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஒருமுகப்படுத்துங்கப்பா ஆண்டவரே, ஒருமனப்படுத்துங்க ஆவியானவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. உன் நாமத்தில் எந்த ஸ்தலத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பேன் சொன்னவரே. இந்த ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஷாபாராத்தோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு சேபாதரபா ரிசேபாதரபோ ரிசிபாரத்தோரபா ரிசிதா ரிசேபாரபலபா. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஓ தெய்வீக மகிமை, தெய்வீக வல்லமை ஆண்டவரே கடந்து வருவீராக, கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர் அப்பா அசைய பண்ணபடி, இந்த இடம் அசைய பண்ணபடி, எங்க உள்ளம் நிரம்பபடி, எங்க உள்ளம் நிரம்பபடி, ஆவியான வல்லமை எங்க உள்ளத்தை நிரப்பபடி, எங்க உள்ளத்தை நிரப்பபடி, அசைய பண்ணபடி, அசைய பண்ணபடி, அசைய பண்ணபடி. ஆவியான வல்லமை, ஆவியான வல்லமை, பலமா 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 பலத்த கிரியைகளை செய்யபடி, பலத்த கிரியைகளை செய்யபடி ஆவியானவர் இறங்குவீராக, இறங்குவீராகப்பா. இந்த மகிமை மேகம், ஒரு மகிமை மேகம் இறங்கட்டும், மகிமை மேகம் வச்சுட்டும், மகிமை மேகம் திறக்கட்டும் ஆவியானவர் இறங்குவீராக, இறங்குவீராக ராஜா. இதற்கு தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா, இதற்கு தான் காத்திருக்கிறோம். எதற்காக? இந்த மகிமைக்காக, இந்த உன்னதமான மகிமைக்காக, இந்த பரிசுத்த வல்லமைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. இருக்கிற நேரத்துக்காக பயன்படுத்துவோம். ஓ வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா, அவருக்கு நன்றி செலுத்துவோமா. அதற்கு தானே நம்ம வந்திருக்கிறோம், அதற்கு தான் நம்மளை வேர்பிரித்திருக்கிறார், அதற்கு தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். என் ஜனங்கள், என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வரும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு வாய்களை கொடுத்திருக்கிறார்,
நல்ல கண்களை பார்க்க கொடுத்திருக்கிறார், காத செவிகளை கேட்கும்படி கர்த்தர் நல்ல ஒரு ஈவுகளை தந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. நாங்கள் நன்றி சொல்ல போதாது அப்பா, நாங்கள் நன்றி சொல்ல போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறோம் நம்ம. இது கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலங்க. ஓ, அஷ்டப்படுத்துவோ அலட்சியப்படுத்துவோ இது ஒரு ஆண்டவரே அந்த சமூகம் இல்லை. இது அது மகிமைக்குரிய சமூகம், இது கனத்துக்குரிய சமூகம், இது கர்த்தருக்குரிய மகிமை உள்ள சமூகம். இந்த சமூகத்தில் ஆண்டவரே அப்பா உன்னதமான மகிமை, ஒரு பரிசுத்த கரம், ஒரு தெய்வீக கரத்தை நம்ம மேல அசைய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று நாங்கள் உம்மை போற்றி புகழும்படி ஆவியானவர். கர்த்தர் நல்லவர், அவர் ருசித்து பார்க்கிற மனுஷன் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நன்றி சொல்ல போதாதப்பா, நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே, உனக்கு நன்றி செலுத்துவோமா, அவர் துதிகளை செலுத்துவோமா. வாய்களை திறந்து கண்களை மூடி இந்த நாளிலே யார துதிக்க வந்திருக்கிறோம். அவர் ராஜாதி ராஜாவே, ராஜாதி ராஜாவை பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே, நன்றி சொல்லுவோமா. மறவாம நினைத்தவருக்கு நன்றி, மறவாத நினைத்த தெய்வத்துக்கு நன்றி. நம்மளை மறவாம ஒவ்வொரு நாளும் நினைக்கிறருங்க. மனுஷன் மறந்துடுவாங்க, நிச்சயமா மறந்துடுவாங்க. ஆனா என் நேரமும் என் நினைவாகவே, நம் நினைவாகவே இருக்கிற தெய்வன் யார்? இயேசு மாத்திரம்தாங்க. ஆமே, ஹல்லேலூயா. நம்ம இறுதி இருளடையும் போது கூட கர்த்தரை விட்டு நம்ம விலகி தூரமா இருப்போம். நாம நினைப்போம், இல்லை ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு, நம்ம பாவம் செய்திருக்கிறோம், மறக்கப்பட்டு இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ எந்த நிலையில் இருந்தாலோ உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவில்லை சொன்னவர். அவர் கிட்டி சேர்த்துற தேவனங்க, அவர் விட்டு விலகிற தேவனே இல்லை. அவர் ராஜா ராஜா ராஜா, அவர் பரிசுத்த ராஜா, பரிசுத்த ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 145வது சங்கீதம் சொல்லுது, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி மூடிய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, நம்ம என்றென்றுக்கும் என்றென்றுக்கும் ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் பெரியவர், மிகவும் புகழப்பட்டவராயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. அவர் ராஜா நல்லவருங்க, அவர் ராஜா நல்லவருங்க, அவர் ராஜா மகத்துவம் உள்ள தேவனுங்க. அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயத்தை செய்கிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எண்ணி முடியாத அற்புதத்தை காண பண்ணுகிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரால கூடாதது ஒன்று இருக்கா உலகத்துல? அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. துதிப்போமா, துதிப்போமா. அவரை துதித்து கொண்டே இருக்கணும். நம்ம நாவுகள் அவரை போற்றி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். ராஜாவை துதிப்போம். துதி எடுக்கும் போது தாங்க சாத்தான் ஓடுவான். துதியும் போதுதான் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லு, அப்போதான் ஓடி போவான் சொல்லி
ஆவியான தேவன் விரோதமாக எழும்புகிற உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமோ இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு முன்பாக நிற்பது அதிகாரம் இல்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. துதிப்போம், 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 ஆர்ப்பரிப்போம், ராஜாவை ஆர்ப்பரிப்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி செல்வோமா, நன்றி செல்வோமா, நன்றி செலுத்துவோமா. நிச்சயமாங்க கடைசி காலம் கிருபைகள் கிடைக்காது, இந்த கிருபை கிடைக்காது. துதிக்கிற துதிகள் நிச்சயமா வருகாலத்தில் கிடைக்காது. நம்ம துதிப்போம், 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 நாளைக்கு பார்க்கலாம் அப்படி என்று சாக்குபோ கல்ல நம்மளுக்கு கிடைக்க நேரத்தில் கற்று ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா அப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதோ உங்க கிருபதா, நான் நிலைப்பதோ உங்க கிருபதா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா அப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா அப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ள நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ள நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலும் நீரே அப்பா. என் அரணும் கோட்டை உயர்ந்த அடைக்கலும் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா அப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாத பாப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதையாப்பா. முடியாதையா வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே, ஆத்துமாவை சஞ்சலப்படுத்த யாவரையும் சங்கரிப்பே. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே, ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது அடியனானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை
கேடகம் நீரே, என் கோட்டை என் துருகோ, நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. பாடுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதா, நான் நிலைப்பதோ உங்க கிருபைதா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. 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 முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. இயேசுவே முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுகினான போவதில்லை, கிருமேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுகினான போவதில்லை, கிருபேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களை கால்களை போல பலனாய் ஓட செய்தீரே, உயர்ந்த சலைகள் நின்று திடனா நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலும் நீரே அப்பா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலும் நீரே. நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாத வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதா, நான் நிலைப்பதோ உங்க கிருபைதா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானையா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. பரிஷாதரபா உங்க கிருபை இல்லாம ரிதரஷேக்கே பரோ ரிஷிதோகே ஷோரி ரிஷாதரே மோதோ ரிஷாதரபா திகு ரிஷி 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 ரிசாதே ரிசேபாதரபா லபரபா ரிஷேக்கபதருபா ரிஷிபாதரபா ரிதாகே ஷாபரபா லபரபா ஓ ரிஷாதரபா லபா ஓ நிஷேக்கபதரபா லபரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த தெய்வம் பரிசுத்த தெய்வம். ஓ ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாத உங்க கிருபை இல்லாத நாங்கள் இதை வாழ முடியாதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி. இந்த பரிசுத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்வோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
அப்பா இந்த மாலை வேலையில் ஆண்டவரே ஒரு மகிமை மேகம் இறங்கட்டும் அப்பா. இந்த மாலை வேலையில் ஆவியானவரே ஒரு மகிமை மேகத்தினாலே மூடுவீராக ஆண்டவரே. அப்பா இறங்குவீராக, அப்பா இறங்குவீராக, ஆவியானவரே இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே கடந்து வருவீராக. பரிசுத்த ஆவியானவர் செய்வாடபடி ஆவியானவர் வல்லவர், ஆவியானவர் வல்லவர் டெம செய்யபடி ஆவியானவரே இங்க உள்ள நிரம்பபடி ஆவியானவரே. ஷேகபாதுரோ நேஷாகாபோதர ஷாதாரே ரிஷாகை பாதர ஷாதிரேபே ரிஷேகே பாதரா நேஷமாத்தோகேஷி ரிபோ ஷாதரே பாக்கரோ ரிபோ ஷத்தனா ரிபோ ஷாதரே பாக்கே ரிஷாதரே பாக்கரோ ரிஷதோ பாக்கே நானே ஷதாக்கே நானே மோஷதா நானே ஷகாமேத்தோ நானே ஷிகாபோதரபா நான் சத்திய ஷராபலே நான் சத்திய மராசத்தே நான் சலோமேசே ரிஷாக்கே பரதோரபா நேஷபாரத்தோனாகே லேஷேக்கே பாதரபா ரேஷாதரபாக்கே ரஷாக்கே போதரபா ஹாலேஷகாமே. நான் சத்தியமோ நானே ஜீவனோ நானே வழியோ ஹalleluya நானே ஜீவனமாயிருக்கிறேன் சொன்னவரே. ஹalleluya சத்தியாவி உள்ளவரே, சத்தியாவி உள்ளவரே, சத்தியாவி உள்ளவரே, சத்தியாவி உள்ளவரே. ஹalleluya 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 ஹalleluya. சத்தியாவி உள்ள தேவனே உம்மை தொழுத வந்திருக்கிறாங்க பாக்கியவதி. உம்மை தொழுதுகொள்ள ஜனங்கள் பாக்கியவதிகள். உம்மை தொழுதுகிற நாங்கள் பாக்கியவதிகள் பூமியில. ஹalleluya ஹalleluya இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை இல்லாமல் ஒரு தெய்வம் இல்லை அப்பா அந்த பூமியில. உம்மை இல்லாமல் ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. யாவை செய்து முடிக்கிற தேவே. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே நல்லவரே வல்லவரே அப்பா. எங்கள் மேல் அசைவாடுகிறவரே, அசைவாடுகிற தெய்வமே நன்றி அப்பா. ஹalleluya. துதிக்கிற பாத்திரர் அவர். நம்ம துதிகள் மத்தியில் வாசல் செய்கிற தேவன் ஆராதிக்கிறோம். ஆமே. அவர் யாரு? துதிகள் மத்தியில் வாசல் செய்கிற தேவன், துதிகள் மத்தியில் வாசல் செய்கிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாக்கோபு போல விட மாட்டாண்டவரே. என்ன தடை வந்தாலும் இயேசு நாமத்தில் உடைக்கிறவரே, இயேசு நாமத்தில் உடைத்து எறிகிறவரே. யாக்கோபு போல விட மாட்டோம். ஹalleluya. யாக்கோபு போல போராடி ஜெயம் பெறுவோம். யாக்கோபு போல போராடி ஜெயம் பெறுவோம். ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே அப்பா. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம்
பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே அப்பா, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடு என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே அப்பா, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரும் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே, பலவீன நேரும் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே அப்பா, நீ போதும், நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே பா, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்டு என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே அப்பா, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள ஆண்டவரே நிச்சயமா யாரால முடியாது. இயேசு போல புரிந்து கொள்ள யாரால முடியுமா? நம்மளே நம்ம புரிந்து கொள்ள முடியாதுங்க.
நம்மளை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆராய்ந்து அறிகிறவர், நம்ம நினைவுகளை அறிந்த தேவனப்பா. நம்ம மறைக்கலாம், மனுஷனுக்கு முன்பாக மறைக்கலாம். இன்றைக்கு நான் நிற்கிறேன், நான் நிச்சயமாக என் முகத்தை பார்க்குறீங்க, என் இருதயத்தை என் தேவன் பார்க்கிறார். இந்த இடத்துல இருக்கிறேன், அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை, நிர்வாணமாக இருக்கு என்று சொல்கிறார் ஆண்டவர். அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணம், ஒன்றுமே மறைவதில்லை. அப்பா, அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோங்க. நம்ம மறைத்துட்டு ஒளித்துட்டு அவரை நல்லவ போல நிற்கிறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனுஷன் அல்ல, அவர் சர்வ வல்ல தேவர், அவர் நீதி உள்ள தேவர், அவர் நீதி விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. கடிந்து கொள்கிற தேவனுங்க. கடிந்து கொள்கிற தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறார். நம்ம சிருஷ்டிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. கிருப காலம் முடிந்ததுங்க. இந்த 4 உபத்திர நாட்கள், ஒரு நம்ம புட்டமிட்டு பார்க்கிற தேவன் நாள், புட்டமிட்டு பார்க்கிற நாள் இது. ஹல்லேலூயா. சகிக்க முடியாதபடி, தாங்க முடியாத ஜனங்களுடைய ஒரு அக்கினே தாங்க முடியாது என்று பார்க்கிறோம். ஒரு அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பங்க. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்ல தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே மறைவதில்லை. அந்த தெய்வத்தை துதிக்க வந்திருக்கிற நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. நம்மளை யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாது, யாராலே தேற்ற முடியாது. இயேசுவை தவிர, நிச்சயமாரோட அன்பை தவிர, அவரை தவிர நம்மளை யாராலே நேசிக்க முடியாதுங்க. நம்ம நோயை சொல்லி சொல்லி நோகடிப்பாங்க. ஒருவர்கிட்ட நம்ம உட முடியல, நோயை சொல்லி நோகடிப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க, புறமே தள்ளுவாங்க. நம்ம சொந்த குடும்பமே புறமே தள்ளும். ஆனாலும் நேசர் என்ன தாங்கி தாயை போல தேர்ச்சிக்கிற நேசர் ஏசு மாத்திரம் தாங்க. அந்த தெய்வத்தை விட ஒருவரால் நம்ம தேற்ற முடியாது. தாய்க்கு மேலான தேவன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவரே தாய் தன் பிள்ளைக்கு நம்ம ஆண்டவரே கலங்கி வேதனைப்படுகிறோமோ, அதை காட்டிலும் நம்ம மேலே ஒரு அன்பு உள்ள அப்பா, அவர் மனதுருக்கம் உள்ள தேவனுங்க, அவர் இரக்கம் உள்ள தேவனப்பா. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, அநேக ஜனங்களுக்கு இந்த கிருபை கிடைக்கல. அந்த நல்ல தெய்வத்துடைய கிருபை இந்த நாளில் ஒரு கிருபை கொடுக்கிறார் ஆண்டவர், ஒரு சமாதானத்தை அளிக்கிறார். சமாதானத்துடன் பெற்றுக்கொள் போவாய் என்று இயேசு நாமத்தினால் நாளில் இந்த கிருபை அளிக்கிற தேவன், வரங்கள் அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் பெற்றுக்கொள்ள மாத்திரம் நினைப்பதில்லை. என் நேசரே, யாவை விட்டுட்டு யாக்கோபு கர்த்தரை மாத்திரம் துதித்தாரு, அவருக்குள்ள யாவை விட்டுட்டாரு. என் தேவன் ஆசீர்வதிக்கிற வேலை உன்னை விட மாட்டேன். அப்படி யாவை விட்டுட்டு என் தேவ மாத்திரம் என்று நம்ம பணிந்து கொள்ளும் போது அவர் நமக்காக இறங்குற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. அந்த நல்ல தெய்வத்தை துதிப்போமா. அந்த அருமையானவர், அழகானவர், இனிமையானவர், மகிமையான தெய்வம், ஒரு அழகுள்ளவர், ஒரு அருமையான தேவனப்பா. அவர் அழகான கண்களுடையவர், அழகான கண்களுடையவர். அந்த அழகான கண்களால் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா. நல்ல தெய்வமே, மாறாதவரே, உன்னதமானவரே, ஆட்டுக்குட்டியான தெய்வமே அப்பா, உமக்கு ஒப்பானவர் ஒன்றுமில்லையா. ஆண்டவரே சப்பா, கிருபாசனமுள்ள தெய்வமே, மே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 சொல்லுவோமா. அந்த நல்ல மேய்ப்பருக்கு, நல்ல தகப்பனுக்கு, நல்ல தெய்வம் அவரேப்பா. ருசித்து பார்க்கிற மனுஷன் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடுகிறவங்களோ ஒரு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடையும்படி கர்த்தர் அளிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை புது கிருபை, புது
ஆண்டவரே மகிமையும் ஹல்லேலூயா புது பலன் தருகிற தேவன். ஓன் கால் மான் கால்களை போல மாற்றுவேன் சொன்ன தேவன். வாலிப வயதை போல உமக்கு நான் பலனை தருகிறேன் சொன்ன தேவன். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நம்ம பலகீனத்தில் நம்ம பலகீனத்தில் ஒரு பலன் பூரணமாக விலக சொன்ன தேவன். அவர் பரிபூர்ண பலத்தினால டெக்கட்டுகிற தேவன் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா நன்றி இயேசுவே நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல தெய்வத்தை துதிப்போம் 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 துதிப்போம். அவர் துதிக்க ஆண்டவரே நேரங்கள். அவர் துதிக்க மத்தியில் வாசம் செய்கிறவர். அவர் நல்ல தகப்பனாகிறார், நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் தஞ்சம், அவர் கோட்டை, அடைக்கலும் உயர்ந்த அடைக்கலும். ஹல்லேலூயா 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 இயேசுவே நன்றி 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 சொல்லுவோமா நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா நன்றி அப்பா எங்களை தாய்க்கு மேலான தகப்பனப்பா. ஹல்லேலூயா எங்களுக்காக மனதுருகிறவரையா நமக்கு தகுதியில்லாத நாங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரை ஆண்டவரே. இந்த தகுதியற்ற பாவிகளுக்கு நீ இறங்குற தேவனா இருக்கிறவரே நன்றி அப்பா. ஹல்லேலூயா மறப்பேனோ உமது அன்பை ஆண்டவரே மறந்தாலும் ஆண்டவரே உங்க அன்பை நான் மறப்பேனோம் அப்பா. உங்க அன்பு ஆண்டவரே உங்க அன்புக்கு ஈடு இல்லப்பா. உங்க அன்புக்கு ஈடு இல்லை ஆண்டவரே. எனக்கு எதை கொடுத்தா ஈடாகும் அப்பா. எனக்கு எதை கொடுத்தா ஈடு ஆகும் ஆண்டவரே அப்பா. சுராஜாவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் அப்பா. இந்த நல்ல தெய்வத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நல்ல தெய்வத்தை வணங்குகிறோம். இந்த நல்ல தெய்வத்தை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாவுகள் தேவனை போற்றதானே. இந்த நாவுகள் கர்த்தரை துதிக்கதானே. ஹல்லேலூயா. நான் யாரை பாடுவேன்? இயேசுவை பாடாமல் யாரை பாடுவேன்? நான் யாரை துதிப்பேன்? இயேசுவை துதிக்காமல் ஆண்டவரே. இயேசுவை துதிப்போம். அவரை பாடி போற்றுவோம். அவரை பாடி துதிப்போம். இந்த நல்ல தெய்வமே. ஹல்லேலூயா 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 நன்றி அப்பா நன்றி இயேசுவே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பா உங்க கிருபை நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாத நான் நிற்க முடியாதப்பா. எஸ்ப்பா ஒவ்வொரு நாளும் நான் நிற்குது உங்க கிருபை. நாங்கள் நிர்மலமாகாது இருப்பது உங்க கிருபைப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுவது உங்க கிருபைப்பா. எங்களை தாங்குவது உங்க கிருபைப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குவது உங்க கிருபைப்பா. என்னை சுமப்பது உங்க கிருபைப்பா. ஒவ்வொரு நாளும் காலையில் உங்க கிருபை, மாலையில மகிமை தந்து நடத்துகிற தெய்வம் அப்பா நீங்க. இது யாரால சொல்ல முடியும்ப்பா? நமக்கு தகுதியற்ற எங்களுக்கு கூட விலையேற பெற்ற அந்த கிருபையை தந்து அனுதினமே என் கிருபை உங்களுக்கு தருகிறேன் சொன்னவரே. அந்த கிருபைக்கு நன்றி அப்பா. அந்த மகிமைக்கு நன்றி. அந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி அப்பா. எஸ்ப்பா அந்த நாளில் கூட அப்பா சுவே இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாட்களும் இந்த மாதம் கடகடகடன் முடிந்து இன்னைக்கு ஆண்டவரே 25 நாள் என் தேவன் நடக்க வைத்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ்ப்பா அந்த 7 மாதம் எப்படி ஓடிச்சு தெரியலப்பா. எங்களை கண்மணி போல நடத்தி வந்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எஸ்ப்பா சோத்திர ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நாட்களும் தேவ கரத்திலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளை நீ ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. நீர் வாக்குத்தத்தத்தை தந்த தேவனப்பா. உனக்கு அறியாதது எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு செய்து முடிப்பேன்னு சொன்னவரையா. எங்களுக்கு இந்த வருடத்திலையும் மாசத்திலையும் ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனப்பா.
மனுஷனல்ல வாக்குமாறு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன், நீ நிறைவேற்றி செய்கிற தேவனப்பா. சமூகத்தை காத்திருக்கும் போது ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஆண்டவரும் கரத்தில் அடங்கி இருக்கும் போது அப்பா நீ யாவை செய்து எங்களை முடிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளில் அப்படியே ஏசப்பா தொட்டக்கு முடிவலி உங்கள் பிரசனம் கிருபை அப்பா எல்லோடு கூட இருந்து நடத்தப்படுற தயவுக்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டவரை இந்த மகிமையான இந்த பிரசனம் ஆண்டவர் ராஜா அந்த வெள்ளிக்கிழமையில கத்தரையர் யாரு கிடைக்காத சாய்க்கும் இந்த இடத்துல பரிசுத்தாவியான உள்ளாவை கொண்டு சபை முழுக்க கத்தருடைய மகிமை ஆண்டவர் தங்கியிருக்கிறதுக்காக அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் கடந்து போகும்போது உடைய மகிமை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் போகும்படி கத்தனை ஆசீர்வதிப்பீங்கன்னு செபிக்கிறோம் ஆண்டவர். இப்போ கரத்தில் தாழ்த்தி விடுற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராகப்பா. வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே ஆராதனை பகுதியில் ஆண்டவர் உம்முடைய கரம் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடக்க முதல் முடிவு வரை என் தேவன் தாமே நீ நடத்துவீராகப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாய் செய்வீராகப்பா. ஆண்டவரே அந்த நாளில் ஆண்டவரே நீர் என்ன திட்டம் ஆண்டவரேப்பா என்ன வார்த்தையை நீர் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக ராஜா. ஆண்டவரே தகப்பனே அப்பா வசன பகுதி என்றால் ஆண்டவரே அப்பா அதை ஆண்டவர் ஆராய்ந்து அதை பொறுமையோடு கேட்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே அந்த நேரத்தில் தான் எழுச்சி நடக்கிறது வெளியில போறது வர்றது அந்த வசன பகுதியை கேட்காதபடி ஆண்டவரே மற்றவர்களை கேட்கிறவங்கள கூட ஆண்டவரே அப்பா அசட்டை பண்ற மாதிரி நடக்கிறாங்க ஆண்டவரே. அப்படியான ஒரு ஆவிகள் எதுவும் இந்த சபைக்குள் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது என்று அதன்படியாய் நடக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே வசனத்தை கேட்காதபடி அதை உணர்வு இல்லாதபடி இருக்கிறவர்களை நாம் ஒருபொழுதும் மன்னிப்பதில்லை என்று நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எவன் ஒருத்தன் வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிறானோ அவனையே பாக்கியவான் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உம்மை நேசிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நீர் மாற்றுங்க. வசன பகுதியை வாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராகப்பா. வீட்டில் இருக்கிறப்ப கூட அநேக செல்போன்களை என்னென்னவ பார்க்கிறார்கள் எத்தனையோ ஆண்டவரே பார்க்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே கொஞ்ச நேரம் ஆண்டவரே இந்த வசன பகுதி எடுத்து படிப்போம். இதுல என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு நான் நம்ம ஐயா அந்த வசனத்தை கொடுத்தாரு அந்த வார்த்தையில என்ன அர்த்தங்கள் இருக்கிறது என்று அதை ஒன்றொன்றாய் ஆண்டவரே எடுத்து படிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை என் சபை பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே அந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு ஒரு தேனுள்ள ஒரு வார்த்தைகள் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தர் எவ்வளவு பெரிய ஆண்டவரே ஒரு துன்மார்க்கனா இருந்தாலும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அதை ஆண்டவரே விடுதலை ஆக்குகிற ஒரு வல்லமையின் ஆவி ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றில் இருக்கிறது அப்பா. வாலிப பிள்ளைகள் அதை படிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் அதை அறிய வேண்டும். வாலிப பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியான பிள்ளைகளா நீர் மாற்றுவீராக ராஜா. இந்த தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு வன்முறைகளும் மாறட்டும் ஐயா. எத்தனை ஆண்டவரே தகப்பனே குடியின் ஆவியினால் எத்தனையோ பேர் மரித்து போகிறார்கள். எத்தனையோ ஆக்சிடென்ட்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒவ்வொரு காரியத்தையும் கருத்துல கொண்டு வருகிறோம். எத்தனையோ ஆண்டவரே குடிக்காது அடிமையா இருக்கிற போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அது எல்லாத்திலிருந்தும் மனம் திரும்பும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பீராகப்பா. இனிமேல் வருகிற காலங்கள் அப்படியான காரியங்கள் இல்லாதபடி இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களின் நீர் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவரே தகப்பனே நகரமாய் மாறட்டும். பரிசுத்த பூமியாய் இது மாறட்டும் ஐயா. தகப்பனே நீர் எதற்காக அடிக்கப்பட்டீரோ எதற்காக ஆண்டவரே இந்த சித்திரவதையெல்லாம் அனுபவித்தீரோ எதற்காக சிலுவையின் காட்சி நீர் அனுபவித்தீரோ ஆண்டவரே அது எல்லாம் ஆண்டவரே தகப்பனே மாறட்டும் ஆண்டவரே. இந்த உலகம் மாறட்டும் ஐயா. நீர் எதற்காக செய்தீரோ அது தெரியாமலே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே எவ்வளோ காரியங்கள் செய்கிறார்கள் அப்பா. அப்படி இல்லாதபடி மனம் திரும்பும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே வருகிற காலத்தில் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் நீர் மாற்றுகிற என் வல்லமையான தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் உன் கரம் இருக்கட்டும் ஐயா. எத்தனையோ ஆண்டவரே தகப்பனே அப்பா அப்பா ஆண்டவரே எத்தனையோ உடல்நல சரியில்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ ஐசியூ வார்டில் ஆண்டவரே தகப்பனே உடல்நல குறைவோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடைவீராகப்பா. அப்பா ஆண்டவரே தகப்பனே உன் கரம் தொடட்டும் ஆண்டவரே. அவங்க எங்க இருந்தாலும் உடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் தாங்க. அதுக்காக நன்றி ஆண்டவர். எத்தனையோ பேர் கேன்சர் வியாதியில் இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் கிட்னி பிரச்சனையில இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருதய பிரச்சனையில இருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறார்கள் ஐயா. அத்தனை பேர் நீர் குணப்படுத்துவீராக.
அத்தனை பேருக்கும் விடுதலை தருவீராக ராஜா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்க கண்ணுக்கு தெரிஞ்சவர் கொஞ்சம் பேர், கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ லட்சங்கள் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் நீ தொடுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை டாக்டர்களால், எத்தனை கடவுள்கள், எத்தனை இதுவால் ஆண்டவரே கைவிடப்பட்டு ஆண்டவரே தகப்பனே அப்பா கூனி குறுகி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிள்ளை செல்வத்தை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியான குழந்தைகளுக்கு நீர் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா திருமண தடையா இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோப்பா. அப்பா ஆண்டவரே தகப்பனே, வயது சென்று போயிருந்தாலும் ஆண்டவரே திருமண தடையா இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் என் தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் சாமி. ஆண்டவரே அப்பா, நல்ல மனவாளனை நல்ல மனவாட்டியை நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிற வாலிப பிள்ளைகளை கொடுக்கிறப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், நல்ல சம்பள உயர்வுகள் கிடைக்கட்டும், நல்ல ஞானம் நல்ல அறிவுக்கு ஆண்டவரே குடும்பத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நீர் மாற்றுவீராக ராஜா. சபைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நீர் மாற்றுவீராக ராஜா. அப்படியான ஆண்டவரே ஒரு தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள உருவாகட்டும் ஐயா. ஆண்டவரே அதுக்காக நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, சபை என்றால் நம்மளுக்கு என்ன ஏதோ ஒரு சபை நம்ம போறோம் வரோன்னு இல்லாத ஆண்டவரே, இது நம்மளுடைய சபை, இது நம்மளுடைய குடும்பம். இந்த சபையில எல்லாமே நம்மளுக்கு உரிமை இருக்குது, நம்மளும் எல்லாமே இதுல செய்யணும் என்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்குகளை எடுத்து செய்யும்படியாய் செய்யுங்கப்பா. ஏதோ விருப்பப்பட்டவங்க செய்யிட்டு நம்மளுக்கு என்னன்னு இல்லாதபடி ஆண்டவரே இதுல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இடைப்பட்டு செய்யும்படியாய் நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. அப்படியாய் ஆண்டவரே நீர் இந்த சபையை நீர் மாற்ற போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு ஆராதனை அல்லப்பா, 2 ஆராதனை நடக்கக்கூடிய ஒரு சபையா இந்த சபையை நீர் மாற்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு கிளை சபைகளை நீ தரப்போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எல்லாமே நடக்க போகிறதப்பா. ஆண்டவரே நீர் சொன்னது ஒரு நாளும் ஆண்டவரே மாறாத ஆண்டவரே. அப்படியா என் தேவன் தாமே நீ செய்ய போகிறீர். அதுக்காக நன்றி அப்பா. இந்த வேளையில கூட ஆண்டவரே ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஐயா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்க கரம் ஆண்டவரே உங்க குடும்பத்தை தாங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஐயாவோடு ஆண்டவரே அவங்க எங்க போனாலும் வந்தாலும் உங்களுடைய பிரசன்னம் தாங்க வேண்டுமாய் கேட்டு எங்க இருதயமாக பலகிறத நாங்களை எழுதி கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைங்களா எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முடியும் மட்டும் உடைய பிரசன்னம் பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். ஏசுமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அதை குறித்து பேச போறோம்னா ரட்சிப்பு. ரட்சிப்பு, நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? சரி, ரட்சிப்புன்னா என்னன்னு ரட்சிப்புன்னா என்ன? சரி, நான் கேள்வி கேட்டாலே வேற கேள்வி கேட்குறேன்னு. சரி, ரட்சிப்புனா ஒரு மீட்பு, காப்பாற்றப்படுறது, தப்பு வைக்கிறது என்ன சரியா. அப்புறம் பாவத்திலேருந்து என்ன பண்ணுறது, விடுதலை கிடைக்கிறது. ஒரு ஆத்தும அது ஒரு ஆத்தும மீட்பு சரியா. ரட்சிப்புனா என்ன? காப்பாற்றுறது சரிங்களா. காப்பாற்றுறது, மீட்கிறது, விடுதலை, ஆத்தும மீட்பு, பாவ மன்னிப்பு, இது எல்லாமே ரட்சிப்பில் தான் அடங்கும். ஒரு கதை மூலமாக கூட சொல்லலாம். ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்காரு. ஒரு வசனம் கொலோசியர் 1:14 இந்த மாதிரி நிறைய வசனங்கள்லாம் இருக்குது ரட்சிப்பை பற்றி. இதெல்லாம் நம்ம வாசித்து பார்த்தா அது ரட்சிப்புக்கான வசனங்களாக இருக்கும் சரிங்களா. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் சரிங்களா. அப்போ ஏசப்போட ரத்தத்தில் தான் பாவ மன்னிப்பு உண்டு. அவரை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த பாவங்களை மன்னிக்க முடியும். சரி, எல்லாருக்குமே இந்த ரட்சிப்பு தேவையா? கண்டிப்பாக கிறிஸ்துவங்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு இருக்கணுமா? மற்றவங்களாம் இருக்கக்கூடாதா? இல்லை எல்லாருமே கம்பல்சரி இந்த மாதிரி ரட்சிப்புலாம் நம்ம வந்தால் போனால் போதாதா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே என்னன்றது ரட்சிப்பு தேவை. நான் தப்பே செய்யலை, நான் நல்ல பொண்ணாக தான் இருக்கிறேன், நல்ல பையனாக தான் இருக்கிறேன், எனக்கு ஏன் பாவ மன்னிப்பு, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னா கூட சங்கீதத்தில் ஒரு அழகான வசனுக்கு சங்கீதம் 51:5 என் தாய் என்னை எதில் கர்ப்பம் தரிப்பித்தாங்க? பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். சின்ன குழந்தை தானே, உலகத்தார் சொல்லுவாங்க அந்த சின்ன குழந்தை மறைச்சதுன்னா போயிடும் கடவுள்கிட்டன்னு. ஜட்ஜ்மெண்ட் குழந்தைகிட்டேருந்து வராது, அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வரும் சரிங்களா. ஏன்னா ஒரு கரு உருவாகும் போதே அது எப்படி உருவாகுதான், அது பாவத்தில் உருவாகுதான். ஏன்னா அதனால்தான் ஒரு அப்பா அம்மா செய்கிற பாவங்கள் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்ட என்ன பண்ணோம் வந்துடும். அப்போது பிறக்கும் போதே என்ன பண்ணுறது, எல்லார் தலைமையிலையும் என்ன பண்ணுறது, பாவம்னு ஒன்று வந்துடுது.
ரோமர் 3:23 வாசிப்போம்னா, மனுஷராகிய நாம் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டோம். சரிங்களா? அப்போ மனுஷன் கண்ணாலே நீதிமான் யாருமே கிடையாது. எல்லாருமே என்ன பண்றது? பாவிகள் தான். எல்லாருமே தேவனுடைய மகிமையை இழந்து போனவங்க தான். சரிங்களா? பாவம் அப்படின்னு சொன்ன போனா எதெல்லாம் நம்ம பாவம் நம்ம நிஜமா பேசுற பொய்யே, இதுல பெருசு சின்னதுன்னு ஒன்றும் கிடையாது. யாருக்கும் இப்படி குத்தம் காட்டுறதும் கிடையாது. ஒரு பொய் சொல்றோமா, நம்ம சமயத்துக்கு ஒரு பொய் சொல்றோமா, அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? பாவிங்களா தான் இருக்கும். கோவப்படுறோமா, பொறாமப்படுறோமா, வீண் வீராப்பு இருக்கா, நம்ம வீண் வைராக்கியம் இருக்கா நம்ம கிட்ட. அப்போ இந்த மாதிரி சிந்தைகள் இருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்குது? ஆட்டோமேட்டிக்கா பாவம் நமக்குள்ள இருந்துட்டு தான் இருக்குது. அதை நாங்கள் உணர்ந்துக்குங்க. சரியா? நீங்கள் வேற யாரோ பார்த்து ஐயோ உங்க பாவி நினைக்காது. நீ சின்னதாக ஒரு பொய் சொன்னா நீயும் அதே தான். எல்லாருக்கும் ஒரே மார்க்கு தான். மார்க்லாம் வந்து இதுக்கு 5 மார்க், இது 10 மார்க்லாம் இல்லை, எல்லாம் 100 தான். இப்போ வந்து கண்டிப்பா பாவ மன்னிப்புன்றது ஏசப்பாவில் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? வேற யாராவது உங்களை இந்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா கூட அவங்க இந்த செய்யணும், இந்த பரிகாரம் செய்யணும், பாவம் போகிறதுக்கு இதை செய்யணும், அதை செய்யணும்னாலாம் ஒன்றுமே என்ன பண்ணது? போகவே போகக்கூடாது. எந்த பாவத்தையும் யாராலையும் மன்னிக்கவே முடியாது. அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது? ஏசப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேற எந்த மந்திரவாதி கிட்ட இல்லை, எந்த சூனியகாரி கிட்ட இல்லை, வேற எந்த யார்கிட்டையுமே கிடையாது, எந்த எதுக்கிட்டையுமே கிடையாது. அந்த ரட்சிப்பு பாவம் மன்னிப்புன்றது ஏசப்பாவில் மட்டும்தான் பண்ண முடியும், அது கொடுக்க முடியும். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெளில யாராவது பார்த்தா என்ன பண்ணுங்க, இது பிகினர்ஸுக்கு தான் சொல்ல வேண்டியது. சரிங்களா? புதுசாக வரவங்களுக்கு தான் அதை சொல்ல வேண்டியது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். சரிங்க? ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது ரசிச்சு கேட்குறோமோ, ரகுமான் சாங்ஸோ இல்லை ஏதோ ரசிச்சு கேட்குறோமோ, இன்னைக்கு அதெல்லாம் என்ன பண்ணல, பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த வரிகள்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாரு, நம்மளை எப்படி தேத்துது பாரு. அப்போ நீ ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? வைப் பண்ணணும். நம்ம ஒரு ட்ரெண்டு கொண்டு உலக போகிற ட்ரெண்டுக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம புதுசாக ஆண்டவருக்குன்னு உருவாக்கி ஒரு ட்ரெண்டில் வரணும். சரிங்களா? ஏன்னா அந்த பொண்ணு வந்து பண்ண காரியம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவ்வளோ தூரம் ஆண்டவர் பற்றி நல்லா தெரிஞ்சு இவ்வளோ மோசமாக செய்கிறாங்களே. இன்னொன்று யாருன்னா, நம்ம சர்ச்சுக்கு வந்த பாப்பா தான். அவள் வெடார்லேருந்து வந்தவதான் மேகி. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அதுவும் அவங்க அம்மா அந்த வீடியோ எடுக்கிறாங்க போல, இப்படி வலிச்சு ஆடுது. சண்டே கிளாஸ்க்கு வந்து ஒரு வாயம் துறக்கல, ஒன்றும் பேசல, அப்படியே நல்ல குழந்தை மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. அவ பார்த்தா ஒரு நாள் ஒரு காமெடிக்கு அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த ட்ரெண்டிங் சாங்க்கு வந்து வலிச்சு அவள் எப்போ வரும் தான் பார்த்துட்டு இருக்கேன், போட்டு காட்டிடலாம் எல்லாருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதாவது நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு வந்து, இது மட்டும் இல்லை, கோபம், பொறாமை, வைராக்கி எல்லாமே அடங்கும். பெருமை, இது நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டா, நல்லா பாட்டு பாடிட்டா அப்படின்னு அது ஒரு பெருமை. அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் உள்ளே வந்தால் கூட என்னை விட்டு வெளியே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்குள்ளே நீ வராது, இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வரதுன்னு சொல்லி நம்ம பண்ணோம் கட்டி நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துக்கணும். அப்போ பிரியமில்லாத காரியம் இருந்தால் நம்ம மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப அந்த பாவத்தை நம்ம செய்யாத இருக்கணும். ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா, மனதில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது, ஒரு குறுகுறு எண்ணம் இருக்காது. எனக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு உட்காந்துட்டாலே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஒரு மெசேஜை கூட கேட்க முடியாது. ஏன்னா மெசேஜ் எல்லாம் நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த அனுபவத்தை நான் நிறைய பட்டிருக்கிறேன். நல்லா நான் சினிமா பாட்டு பார்த்துட்டு, நல்ல நாடகத்தை பார்த்துட்டு, நல்லா ஃப்ரெண்டுக்கிட்ட கதை பேசிட்டு, சர்ச்சில் உட்காந்து வர பாஸ்டர்லாம் எனக்கே பேசுகிற மாதிரி இருக்கும். என்னடா இது, நம்மனா சொல்லி கிளி கொடுத்தோமா இல்லை யாரோ சொல்லி கிளி கொடுத்தாங்களா, நமக்கே பேசுகிறாங்களே, உட்காரவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி உணர்வுகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த உணர்வை, இந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? வாஞ்சிப்போம். இதெல்லாம் புதுசாக ரட்சிக்கப்படுறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்கள்.